உனக்கு உனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல அஞ்சம்மா. மம்மி செல்ல வந்துட்டீங்களா? நீங்க எப்ப ஸ்கூல்ல இருந்து வருவீங்கன்னு மம்மி எவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு இருந்த தெரியுமா? நான் கூட தான் மம்மி. ஸ்கூல் எப்ப முடியும், உங்களை எப்ப பார்க்கலான்னு காத்துக்கிட்டே இருந்தேன். ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஓடி வந்துட்டேன். என் செல்லம், லஞ்ச் எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா? கொடுத்து அனுப்பின லஞ்ச் பாக்ஸை காணோம். அஞ்சலி அதை அஞ்சம்மா கிட்ட கொடுத்துருப்பா. அப்போ அஞ்சம்மா இந்நேரத்துக்கு செத்துருப்பா. மம்மி செல்லம், அஞ்சம்மாவுக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு கொடுத்தம்ச்சல்ல, அது எங்கடா? ஐயோ, அத திரும்பி வாங்கிட்டு வர மறந்துட்டேன் மம்மி. அப்ப நீ அத அஞ்சம்மா கிட்ட கொடுத்துட்டியா? கொடுத்தனே. அஞ்சம்மா அத சாப்பிட்டாங்களா? தெரியல மம்மி. தெரியலையா? நீங்க உங்களுக்கு ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு கிளாஸ்க்கு போயிட்டேன். லஞ்ச் டைம்ல அவங்க சாப்பிட்டுருப்பாங்க மம்மி. சாப்பிட்டுருப்பாங்களா? ஆமா மம்மி. அப்போ நீ அஞ்சம்மா சாப்பிடுறத பார்க்கலையா? இல்லையே மம்மி. ஏய், என்ன நீ? நாம ஒருத்தருக்கு அன்பா சாப்பாடு செஞ்சு கொடுத்தா அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கான்னு கூட இருந்து கேட்க மாட்டியா? சாரி மம்மி, இன்னைக்கு நிறைய கிளாஸ் வர்க் இருந்தது, அதான் நான் கிளாஸ்லயே சாப்பிட்டேன். ஐயோ, இவ குடுத்து தொலைச்சிட்டா. ஆனா அவ சாப்பிட்டு தொலைச்சாலா இல்லையான்னு தெரியலையே. சாரி மம்மி. சரி, அதை விடு. நீ ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரும்போது அஞ்சம்மாவை பாத்தியா? டிஃபன் பாக்ஸ் கொடுத்தேன். ம். அப்புறம் நான் அஞ்சம்மாவை பார்க்கவே இல்ல மம்மி. பார்க்கலையா? பார்க்கல மம்மி. ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையாச்சா? இல்லையே, அப்படி ஒண்ணும் இல்லையே. எதுவும் பிரச்சனை ஆகலையா? அந்த அஞ்சம்மா நாம கொடுத்த விஷயத்த சாப்பிட்டாலே இல்லையான்னு தெரியலையே. மம்மி சரிடா செல்லம், நீ போய் மூஞ்சி காலெல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. மம்மி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறேன். ஓகே மம்மி. ச்சே, இந்த அஞ்சம்மா நாம கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு செத்தால இல்லையான்னு தெரியலையே. என்ன நடந்திருக்கும்? தனியா நீ மட்டும் பாலத்தை கிளம்பிட்டா விளையாட போறேன். எந்த விளையாட்டும் தனியா விளையாட முடியாது, தெரியும்ல. நான் தனியா விளையாடினா உனக்கு என்ன, நான் கூட்டமா விளையாடினா உனக்கு என்ன? என் கூட யார் வராங்களோ அவங்க கூட போய் விளையாடுவேன். ஒத்த கூட வர மாட்டான். ஏன் வர மாட்டாங்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன் கூட சேர வேண்டாம் சொல்றேன். இனிமே உன் கூட யாரும் விளையாட வர மாட்டாங்க. விளையாட வரலன்னா போட்டோம், நீ போய் உன் வேலையை பாருடா லூசு. தனியா விளையாடி ஒரு நெட்டு கழிச்சுன்னு நினைக்கிறேன். நிறுத்துடா. பல்லாங்குழி, பாண்டி, ஸ்னேக் அண்ட் லேடர், எங்க அப்பா மொபைல்ல இருக்கிற கேம்ஸ், ஏன் கில்லி, கோலின்னு எல்லா விளையாட்டும் தனியா ஆடலாம். ஆட்டம் தெரிஞ்சவனுக்கு கூட்டம் தேவையில்லை. போடா. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத லைஃப் ஒரு லைஃபா? உனக்கு அசிங்கமா இல்ல? டேய் அஸ்வந்த், வேணா. நீ வேணும்னு சொன்னாலும் யாரும் உங்ககிட்ட விளையாட வர மாட்டாங்க. நீ செஞ்ச தப்புக்கு இதுதான் உனக்கு தண்டனை. இனிமே நீ கூட்டமே சேர்க்க முடியாது. டேய், உன்ன மாதிரி பண்ணிங்க தாண்டா கூட்டமா வரும். ஆனா சிங்கம் என்ன மாதிரி சிங்கிளா தான் வரும். நீ சிங்கம் இல்ல, அசிங்கம். நான் யானை, நீ பூனை. போய் நடுரோல்ல உட்காந்து மியா மியா அழு. நான் ஏன்டா அழுவணும்? நீ தான் அழுவணும். ஏன்னா நீ யானை இல்ல, உடைஞ்சு போன ஓட்ட பானை. எதுக்குன்ற டைமிங்ல ரைமிங் வரலடா, சும்மா இருக்கணும். எப்படி பேசி முகவுற? நான் மாசுனா நீ தூசு. என் கூட போதாத, அப்படியே ஓடி போயிரு. நீ மாசு இல்லடா, டம்மி பீஸ். சும்மா கத்தாதடா. சவுண்ட் விட்டா நீ பெரிய
முடிஞ்சா என் கூட தனியா வந்து மோதி பாருடா. விளையாட்டுல யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம். நான் ஜெயிச்சிட்டேனா? நீ ஜெயிச்சா நீ மாசு, நான் ஜெயிச்சா நான் மாசு. அப்ப தெரிஞ்சலாமா? ஓ விடலாமே. அப்ப கான்செப்ட். போடா போடு. இவளா? இந்நேரத்துக்கு நாம கொடுத்த விஷ கலந்த சாப்பாடு சாப்பிட்டு இவ செத்துருக்கணுமே. உயிரோட வந்து நிக்கிறா. அம்மா வாங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். எனக்கு கொடுக்க சொல்லி பாப்பா கிட்ட நீங்க சாப்பாடு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிங்களா? ஆமா. ஏன்? ஒன்றும் இல்லை. இந்த டிஃபன் பாக்ஸை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இந்தாங்க. டிஃபன் பாக்ஸ் காலியா இருக்கு. ஆனா இவளுக்கு ஒன்றும் ஆகல. என்ன நடந்திருக்கும்? சாப்பாடை எனக்காகவா கட்டி கொடுத்தீங்க? இல்லை, எனக்காக தான் கட்டி கொடுத்தீங்களான்னு கேட்டேன். ஆமா, உங்களுக்காக தான் கட்டி கொடுத்த. சாப்பிட்டீங்களா? இவ பொய் சொல்றாளா இல்ல உண்மையை சொல்றாளா? நான் கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு இருந்தா இவ இந்நேரத்துக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டாளே. சாப்பாடு எப்படி இருந்தது? அது ரொம்ப தயங்குறா. ஒருவேளை இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ? ஏதாவது சொல்லி இவளை சமாளிச்சாகணுமே. என்னங்க இது? டிஃபன் பாக்ஸ மாத்தி கொண்டு வந்திருக்கீங்க. மாறி இருக்கா? அஞ்சலி இதுதானே என்கிட்ட கொடுத்தா? இல்லங்க, இது நான் கொடுத்த டிஃபன் பாக்ஸே இல்ல. என்னங்க சொல்றீங்க? நான் சிகப்பு கலர் டிஃபன் பாக்ஸ் தான் கொடுத்து அனுப்பினேன். நீங்க பச்சை கலர் பாக்ஸ கொண்டு வந்து கொடுக்குறீங்க. பாக்ஸ் மாறி இருக்குங்க. எங்க அம்மா உங்களுக்காக சாப்பாடு செஞ்சு கொடுத்திருக்காங்க. எனக்கா? ஆமா. இல்லைங்க, நீங்க எனக்கு சாப்பாடு கொடுத்ததா அஞ்சலி எனக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் தான் கொடுத்தா. இந்த வீட்ல இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸே இல்ல. நான் சிகப்பு கலர் டிஃபன் பாக்ஸ் தான் கொடுத்து அனுப்பிச்சேன்.
நீங்க வேற யாராவது மாத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இந்த மாத்தி எல்லாம் கொண்டு வரல. இதே டிஃபன் பாக்ஸ் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன இவ தெளிவா பேசுறா? நீங்க சொன்ன மாதிரி சிகப்பு கலர் டிஃபன் பாக்ஸில் தான் கொடுத்துருந்தா அது எப்படி பச்சையா மாறும்? அப்படின்னா அஞ்சலி வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு வர்றதுல தான் ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. பெரிய தப்பா? என்னங்க சொல்றீங்க? சொல்றேன். நீங்க கொடுத்து அனுப்பின சாப்பாடை நான் சாப்பிடலான்னு கையில் எடுத்தேன். ஏய் பசங்களா, ஏன் எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? அஞ்சம்மா, இந்த சாப்பாடை சாப்பிட்டு காக்கா செத்துருச்சு. என்ன? ஆமாங்க, நான் அதை பார்த்ததும் பதறி போயிட்டேன். அது கண்டிப்பா விஷம் கலந்த சாப்பாடு தாங்க. எனக்கு எதுவுமே புரியலங்க. விஷன்றீங்க, காக்கா செத்து போச்சுன்றீங்க. கேட்கவே பயமா இருக்குங்க. நான் கொடுத்து விட்ட டிஃபன் பாக்ஸ் எப்படி மாறி இருக்கும்? சரி, இந்த டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருந்துச்சு? புளியோதரை மாதிரி ஏதோ இருந்துச்சுங்க. நானும் புளியோதரை தான் கட்டி கொடுத்தேன். ஆனா பாக்ஸ் மட்டும் எப்படி மாறி இருக்கும்? அதாங்க எனக்கும் தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த பாக்ஸை நீங்க கொடுக்கலல்ல? சத்தியமா இல்லைங்க. மம்மி, ஐ அஞ்சம்மா. அஞ்சலி, நான் அஞ்சம்மா கூட பேசிட்டு வரேன், நீ உள்ள இரு. சரி மம்மி, வரேன் அஞ்சம்மா. நீ போ அஞ்சலி. என்னங்க நடக்குதுங்க? அவ தினமும் ஸ்கூல் வேன்ல தானங்க வரா. நடுவுல யார் மாத்தி வச்சிருப்பா? ஒருவேளை இத குழந்தை சாப்பிட்டு இருந்தா என்னங்க ஆயிருக்கும்? சச்சா, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? வேற எப்படிங்க என்ன நினைக்க சொல்றீங்க? உங்களுக்கு போய் யாருங்க விஷம் வச்சு கொல்ல போறா? என்னையும் என் குழந்தைய பிரிக்கத்தான் யாரோ செஞ்ச சதி திட்டம் நினைக்கிறேன். இல்ல, அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல யாருக்கும் எதுவும் ஆகல. ஏதோ ஒண்ணு நடந்திருந்தா. அழாதீங்க. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க. இந்த விஷயத்தை தயவு செஞ்சு அஞ்சலி கிட்ட சொல்லிடாதீங்க. அவ ரொம்ப பயந்துடுவா. சச்சா, நான் எப்படிங்க இத போய் குழந்தைகிட்ட சொல்வேன்? அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் இத பத்தி சொல்லாதீங்க. இந்த வீட்ல அஞ்சலிய ரொம்ப அன்பா வளர்த்திருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா எல்லாருமே கொஞ்சம் பதட்டப்படுவாங்க. நான் இனிமே அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். ஸ்கூல்ல மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுப்பா பாத்துக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா பாத்துக்கிறேங்க. இவ்வளவு தூரம் சிரமம் பார்க்காம வந்து நடந்த விஷயத்த அக்கறையா சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. இதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். சரிங்க, நான் வரேன். அஞ்சலி கிட்ட சொல்லிடுங்க. இவளை நம்ப வைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் நடிக்க வேண்டியதா இருக்கே. என்ன அஞ்சம்மா இங்க? அது இல்ல, எனக்கு உங்க வீட்ல இருந்து மதிய சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தாங்க. எங்க வீட்ல இருந்தா? உனக்கு நாங்க எது கொடுத்து அனுப்பலையே. உங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்கல்ல, அஞ்சலியோட அம்மா.
அவங்க கொடுத்து விட்டதா அஞ்சலி என்கிட்ட கொடுத்தா. அதான் அந்த டிஃபன் பாக்ஸை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி கொடுத்துட்டல, கிளம்பு. அது மட்டும் இல்ல, ஏய், என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி அங்க எங்கேயும் பாத்துட்டு இருக்க? இல்லம்மா, பாப்பா கையில இன்னைக்கு எனக்கு கொடுத்து விட்ட சாப்பாட்டுல வீட்டு சாப்பாட்டுல விஷம் கலந்துருந்துச்சு. என்னது? விஷம் கலந்துருந்துச்சா? அஞ்சலிக்கு என்னாச்சு? பாப்பாக்கு எதுவும் ஆகலம்மா. எனக்காக அஞ்சலி கையில கொடுத்து விட்ட டிஃபன் பாக்ஸ்ல மட்டும்தான் விஷம் கலந்துருந்துச்சு. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கெல்லாம் யார் எங்க வீட்ல இருந்து சாப்பாட்டுல விஷம் கலந்து கொடுக்க போறாங்க? அதுதாம்மா அஞ்சலியோட அம்மாவும் கேட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிடலான்னு தோணுச்சு. அதான் நேரா இங்க வந்தேன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. குழந்தைய சுத்தி ஏதோ பெரிய ஆபத்து இருக்கிறதா தோணுது. ஒருவேளை வழியில யாராவது டிஃபன் பாக்ஸை மாத்தி வச்சுட்டாங்களா, இல்ல எனக்காக கொடுத்தாங்களா, இல்ல குழந்தைக்காக கொடுத்ததான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. ஏய், அவளை பத்திரமா பாத்துக்க தானே அவ பெத்தவ வந்திருக்கா. அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டல. சொல்லிட்டேம்மா. இனிமே அஞ்சலிய பாத்துக்க வேண்டியது அவளோட பொறுப்பு. இன்னும் கொஞ்ச நாள்ல அஞ்சலிய அவளே கூட்டிட்டு போக போறா. அதெல்லாம் அவ பாத்துக்குவா. சும்மா இதெல்லாம் சொல்லி எங்க வீட்ல இன்னும் குழப்பத்தை உண்டு பண்ணாத, புரியுதா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இல்லம்மா அஞ்சம்மா, அது நீ இன்னும் கிளம்பலையா? இப்பதானே அஞ்சம்மா யார்கிட்டயும் இத பத்தி சொல்லாதன்னு கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி அமிச்சேன். ஏன் அதுக்குள்ள அவசரப்பட்ட? இல்லம்மா. தீபா, நீங்க எதுக்கு இவளுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புனீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க எப்படி இத்தனை நாள் அஞ்சலியை பத்திரமா பாத்துக்கிட்டீங்களோ அந்த மாதிரி தான் இவளும் பாத்துக்கிட்டா. காலையில அஞ்சலி இவளை பத்தி பேசிட்டு இருந்தா. அப்ப நான் சாப்பாடு கட்டிட்டு இருந்தேன். அப்படியே அஞ்சம்மாக்கும் சேர்த்து கட்டி கொடுத்தேன். அந்த சாப்பாட ஏதோ ஒரு காக்கா சாப்பிட்டு செத்து போச்சுன்னு சொல்றா. அதை கேட்டு அப்படியே ஒரு நிமிஷம் பதறிட்டேன். சாப்பாடுல விஷம் கலந்திருக்கிறதா வேற சொல்றா. குழந்தைக்கு ஆபத்துன்னு வேற சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. குழந்தைக்கு ஏற்கனவே 1000 பிரச்சனை வந்தப்போ நீங்க தான் பாத்துக்கிட்டீங்க. உங்க 2 பேருக்கும் இன்னும் தலைவலி கொடுக்க வேணான்னு தான் இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொன்னேன். என்ன அஞ்சம்மா நீ பாரு, அவங்க முகம் எப்படி வெளுத்து போச்சு. நம்மளால யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, புரியுதா? சரி, நீ போ அஞ்சம்மா. எங்க குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம். நீ ஸ்கூல்ல அவளை பத்திரமா பாத்துக்கோ, அது போதும். சரியா? சரி சரி, போ. வரேம்மா. அம்மா, நீங்க வாங்கம்மா. என்னம்மா இது? ஏய், அந்த அஞ்சலி எங்கேயாவது போய் தொலைஞ்சா போது, நீ இதுல தலையிடாத. அவளை பெத்தவ இருக்கால, அவ பாத்துப்பா. நீ வா. செல்வி, செல்வி